லஞ்சம் வாங்குவது மற்றும் டாஸ்மாக் விற்பனையில் தான் தமிழகம் முதன்மை மாநிலமாக முன்னேறியுள்ளது என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஞாயிறன்று மாலை சென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். யானைகவுனி பகுதியில் பேசிய விஜயகாந்த், குஜராத்தை விட தமிழகம்தான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று ஜெயலலிதா கூறியதை சுட்டிக்காட்டிய அவர், லஞ்சம் வாங்குவது, டாஸ்மாக் விற்பனை ஆகியவற்றில்தான் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு லஞ்சத்துல முன்னேற்றம் தான், ஆனா குஜராத் லஞ்சத்துல முன்னேற்றம் இல்லை. அதே மாதிரி குஜராத்தை விட தமிழ்நாடு எந்த வேலையும் சிறப்புனா எனக்கு தெரிஞ்ச டாஸ்மாக்ல மட்டும்தான் சிறப்பு. குடிக்க தண்ணி கொடுத்தாங்களா, கரண்ட் கொடுத்துருக்காங்களா, விலைவாசி உயர்வு எவ்வளவு இருக்கு, மக்கள் வர ஆட்சி தூக்கி எறியணும்னு இவங்க ஆட்சி சேர்த்துதான் அவங்களே சொல்லாம சொல்றாங்க. மக்கள் விரோத ஆட்சி நீங்க தூக்கி எறிங்கன்னு அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் விரோத ஆட்சிங்கிறது எது என்றால் இதுதான். ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் ஓராண்டு சிறை என்பதை 5 ஆண்டுகளாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த விஜயகாந்த் அப்பகுதியில் ஹிந்தியில் பேசி ஓட்டு கேட்டார். நாங்க வாங்குறோம் 1 வருஷம் தண்டனை, கொடுக்கறவங்களுக்கு எவ்வளவு வருஷம், குறைஞ்ச 5 வருஷம் தண்டனை இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா 5 வருஷம்னா குறைஞ்சது. ஏன்னா கொலை செய்யறோட கொலை செய்ய தூண்டுறது தண்டனை அதிகங்கிற மாதிரி. ஊழல் காசு வாங்குறோட ஊழல் பண்ண சொல்லி இவங்க தானே தூண்டுறாங்க, வாங்கிக்கன்னு வச்சுறாங்க. அதனால மக்களே, ஹமாரா துமாரா சின்னகை நகடகை நகடாகை, அதுக்கு நீங்க வாக்களிக்க. நகடா டோல் இங்க அங்க முரசுங்கிறது, அதாவது ராம்லீலா டோல் பாச்சு பாட்டு, அது வேற பாட்டு. நான் சொல்ல இந்த இதுக்கு நகடா நான் சொல்லி பழக்கப்பட்டதுனால எனக்கு வந்துச்சு. மக்களே, இந்தியாவை வல்லரசாகவும் தமிழகத்தை நல்லரசாகவும் மாற்றுவதற்கு நரேந்திர மோடியை ஆதரிக்க வேண்டும் என்றும் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார்.